சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கடந்த வாரங்களிலே நாம் காகங்களை கவனித்து பாருங்கள், லூக்கா 12:24 மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார். பைபிளில் சொல்லப்பட்ட சில காகங்களை கவனித்து பார்த்து வருகிறோம். கவலைப்படாத காகங்கள், பேழைக்குள் இருந்த காகங்கள், வருவதுமாக இருந்த காகம், கூப்பிடுகிற காகம், கடந்த நாட்களில் கொடுக்கின்ற காகங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். 1 ராஜாக்கள் 17:6 மையமாக வைத்து தியானித்து வருகிறோம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பத்தி இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பத்தி இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்த காகங்கள். 5 விதமான கொடுத்தலை பற்றி நான் பேசினேன். ஒன்று தசமபாகம், இன்னொன்று காணிக்கை. இந்த தசமபாகத்தை பற்றி இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு சபை ஊழியர்கள் பேசுகிறார்கள். காரணம், புதிய ஏற்பாட்டு பிரமாணமே எவ்வளோ விதைக்கிறோ எவ்வளோ அறுத்து கொள்வாய். சிறுக விதைக்கிற சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிற பெருக அறுப்பான். ஆனால் அநேகர் விதைக்கலை. அதனால தான் அட்லீஸ்ட் 1% விதைக்கலைன்னா வாழ்க்கை பரிதாபமாக முடிஞ்சிருமேன்னு சொல்லி தான் இந்த தசமபாகம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் புது உடன்படிக்கையின்படி எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ அறுப்போம். தசமபாகத்தை 1 மடங்கோ 2 மடங்கோ 3 மடங்கோ எத்தனை சதவீத விதைக்கிறீங்களோ அவ்வளோ அறுவடை தானாக வரும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கொடுங்கள், அப்பொழுது கொடுத்து கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசுவாத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். இந்த பலகணிகள் வார்த்தைக்கு பலவிதமான டோர்ஸ் அங்கே இருக்குது. சுகம் ஒரு டோர், பாதுகாப்பு ஒரு டோர், பொருளாதாரம் ஒரு டோர், சமாதானம் ஒரு டோர், பிள்ளைகளை வாழ்வு ஒரு டோர். எல்லா டோரையும் திறந்து விட்டுருவேன், அவ்வளவு இடங்கள்லாம் போக மட்டும் நிரப்பும் என்று சொல்லுகிறார். இந்த மல்கியா 3:10 பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷனில் ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தசமபாகத்தை கொடுக்கும்போது, அல்லது அதிகமாகும், மினிமம் தசமபாகம் எந்த அளவு விதைக்கிறியோ அப்பொழுது நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கான குட் ஐடியாவை தருவேங்கிறார். நல்ல ஞானத்தை கொடுப்பேன். சுகம், பலன், பாதுகாப்பு, குட் ஐடியா, எதை செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாங்கிற ஞானத்தை கொடுப்பேன் என்றும் அந்த பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. ஆகவே இதுவரைக்கும் யார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை தொலைத்து விடாதீர்கள். பிரமாணம் பிரமாணம் பிரமாணம். நீங்கள் கொடுக்காமல் விதைக்காமல் அறுக்க முடியாது. அதில் 1 தசமபாகம், அது பண்டகசாலைக்கு செல்ல வேண்டும். மினிமம் தசமபாகம் அல்ல அதுக்கு மேலேயும் பண்டகசாலைக்கு விதைத்து பாருங்கள். விதைச்சவங்களுக்கு தான் தெரியும், அதை கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும், மேன்மையை அறிந்து கொள்வார்கள். அநேகத்தில் வாக்குவாதம் பண்ண வரவில்லை, ஆனால் ருசித்து பாருங்கள், விதைத்து அறுத்து பாருங்கள். அப்போ உலக பிரகாரமாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினச்சிடாதீங்க. தேவ அன்பின் நிறைஞ்சி தேவன் மேலே வைத்த அன்பின் மிகுதியினால் விதைக்கணும். ஏதோ 1 போட்டால் 2 கிடைக்கும் அப்படின்னு இந்த உலகத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அப்படி விதைச்சின்னு கிடைக்காது. என் ஜீவனை கொடுத்தாரே, வாழ வைத்தாரே, ரத்தம் சிந்தினாரே என் தேவன், அவருக்காக எதை நான் கொடுப்பேன்னு சொல்லி கணக்கு பார்க்காம விதைத்து பாருங்கள். ஐயா, இதை நான் கொடுக்க மாட்டேன்னு வைராக்கிய பாராட்டுறீங்களே, ஆண்டவர் தானே உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு, கை காலை கொடுத்தாரு, அவர் தானே வேலையை கொடுத்தாரு, அவர் தானே 1 மாதம் சம்பாத்தியமான ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு. அவற்றை போயிட்டு நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அந்த ஆஸ்வாதம் எப்படிங்க நிலைச்சிருக்கும்? இன்னொன்று சொல்லட்டுமா, தசமபாகம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு சம்பளம் 900 ரூபாய் தான். ஆண்டவர் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ருபீஸை எடுத்து கையில் கொடுத்துட்டு, நான் கொடுத்ததே என்னை கொடுக்குறானா, எனக்கு கனம் பண்ணுறானா, எனக்கு ஒபே பண்ணுறானா, பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறானா, பல விதங்களே நம்மளை ஆஸ்வதிப்பதற்காகவே அந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் போகிற ஆலயத்துக்கு, திருச்சபைக்கு அப்பமும் ரசமும் எடுக்கிற ஆவிக்குரிய தகப்பன் கையில் உங்கள் தசமபாகம் செல்லணும். தசமபாகம் அதுக்கு அதிகமோ. 2வது காணிக்கைகளை அந்த வசனம் சொல்லும் மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியும், காணிக்கைகளையும் கொண்டு வாருங்கன்றாரு. ஆலயத்திலேயும் திக்கற்ற பிள்ளை இருக்கிறாங்க, விதைகள் இருக்கிறாங்க, பல தரிசனங்கள் இருக்கிறது. உற்சாகமாய் விதையுங்கள். அதை தாண்டி வெளியேயும் விதையுங்கள்.
விதைங்க. எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ அறுவடை செய்வீங்க. ஆனால் சபைக்கு வெளியே ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஏழைகளுக்கு விதைக்கும் போது உங்கள் ஆவிக்கு தகப்பட்ட ஒரு ஆலோசனை கேட்டு, ஐயா இந்த நல்ல நிலமா நான் விதைக்கலாமான்னு கேட்டு விதையுங்கள். கேட்டால் எங்கள் பாஸ்டர் கொடுக்க விட மாட்டார். என்னை பொறுத்தவரையில் தேவனோடு உறவாடுகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க கூட சொல்ல மாட்டாங்க. நல்ல நிலமாக பார்த்து கண்டிப்பாக கொடுங்கள் என்று உற்சாகப்படுத்துவார்கள். ஸோ காணிக்கைகள். மூணாவதாக காணிக்கைகள், அது ஒரு பக்கம். ஏழைகள், திக்கற்ற பிள்ளை, விதவைகள், அனாதைகள், இது ஒரு பக்கம். நாலாவதாக ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதையை இயேசு கொடுத்தான். ஒருவனும் ஒரு காலும் வைத்திராத கல்லறையை இயேசு கொடுத்தான். ஹலோ, அதை அப்படியே வாங்கி தான் யூஸ் பண்ணாமல் அப்படியே கர்த்தருக்கு கொடுப்பது. ஃபஸ்ட்டு தசமபாகம், காணிக்கை. மூணாவது திக்கற்ற பிள்ளை, விதவைகள், ஏழைகள், மிஷினரிகள், இந்த ஊழியத்துக்கு கொடுப்பது. நாலாவது கவனியுங்கள், ஒன்றை வாங்குகிறோம், விலை கொடுத்து வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒன்று பிராண்ட் நியூவாக இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணோம், அப்படியே தேவர் ராஜ்யத்துக்காக கொடுப்பது. ஐயா ஒரு காரை வாங்கி ஓட்டிட்டு அதை அப்படியே தேவராஜ் கொடுக்குற ஒன்று இருக்குது. ஆனால் காரை வாங்கி யூஸ் பண்ணாமல் அப்படியே என் தேவர் ராஜ்யத்துக்காக, மிஷினரிகளுக்காக, வட இந்திய ஊழியத்துக்காக நான் கொடுக்குறேன்னு விதைக்கிற ஒன்று. கர்த்தருக்காக வாங்கி பிராண்ட் நியூவாக விதைக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவது ஒரு ஏழை விதவை. எல்லாரும் கெட்டுக்கட்டாக காணிக்கை போட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போனால் காணிக்கை பட்டி பக்கத்தில் உட்காந்துருப்பாராம். அங்கே உட்காந்துருந்தார், காணிக்கை போடுறது கவனிச்சுட்டே இருந்தார். எப்பவும் உட்காந்துருப்பார் நான் சொல்லலை, அன்றைக்கு அதில் உட்கார்ந்தது கவனித்தார். பார்க்குறாரு யாரில் எவ்வளோ போடுறாங்கன்னு, கெட்டுக்கட்டாக போடுறாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை 2 காசை போட்டார். என்ன சொன்னால் தெரியுமா? இந்த விதவை இங்கே இருக்கிற எல்லாரும் அதிகமாக போட்டாள் என்று சொன்னாள். ஏன் தெரியுமா? 2 காசை போட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜீவனுக்குன்னு இருந்த 2ஐ தூக்கி அப்படியே கொடுத்துட்டான். ஐயா இதுதான் சொல்கிறேன், சூப்பர் நேச்சுரல் கிவிங். ஹலோ, ஜீவனுக்கு உண்டானதே அவ்வளோத்தையும் அள்ளி கொடுத்து விடுவது. நிறைய ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன், அனுபவங்களை கேட்டிருக்கிறேன். கணக்கு பார்க்காம, கண்மூடித்தனமா, நமக்கு இல்லை என்று யோசிக்காம விதைத்தவர்களெல்லாம், அள்ளி தேவ ராஜ்யத்துக்கு விதைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு இது எங்கேயோ கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், எங்கேயோ உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையான இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் அருமையான அண்ணன் மோகன்சி அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவரிடத்தில் ஒரு நாள் பழகுனதில்லை, பேசினதில்லை, யாருண்டே அவர்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், ஒன்றை நான் அவரை பற்றி அறிந்திருக்கிறேன். தேவ ராஜ்யத்துக்காக கணக்கு பார்க்காம கண்மூடித்தனமாய் விதைக்கிற ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி இன்றைக்கி உலகத்துக்கே ஆஸ்வாதம் வைத்திருக்கிறார். லட்சங்களுக்கு பிளஸ்ஸிங்காக வைத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான கிராம மக்களுக்கு பிளஸ்ஸிங்காக வைத்திருக்கிறார். ஆனால் ரீசன் என்ன தெரியுமா? இன்றைக்கு அவரை பற்றி குறை சொல்லுகிற அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தேவ ராஜ்யத்துக்காக நேரத்தை, பலத்தை, பணத்தை அள்ளி விதைக்கிற ஒரு அற்புதமான தேவ மனுஷன். ஆகையினால்தான் இன்றைக்கு அவர் எங்கேயோ கொண்டு வந்து உயர்த்தி வைத்து கனப்பிடித்து வைத்திருக்கிறார். குறைய பார்க்காதீங்க. அன்பு தேவஜனமே, நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்க தேவ ராஜ்யத்தில்? கொடுக்காமல் அறுவடை பார்க்க முடியாது. அநேகரை பார்க்குறேன், ஏழைகள் விதைக்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்க விதைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா கர்த்தர் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த வாழ்க்கையில் பாருங்கள், திடீர்னு பிரச்சனை வரும், லட்சங்கள் போயிடும். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அங்கே ஒரு லட்சங்கள் போயிடும், கோடிகள் போயிடும். நீங்கள் ஆஸ்வதமாக இருக்கணும்னா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம ரூபாயெல்லாம் ஒரு பேப்பரு, அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, நாம் நன்றாக இருப்பதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பிரமாணமாக அல்லவா எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருந்தால் பண்ணிக்கொண்டே இருங்கள், அது உங்களை பொறுத்தது, கட்டாயம் அல்ல. ஆனால் பிரமாணம், வசனம் சொல்லுகிறது, நீ கொடுத்து கொண்டே இரு, அப்போ நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். தசமபாகத்தை கொடுக்கணும், ஆலயத்தில் கொடுக்கணும், ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தருடைய பந்து எடுக்கிற திருச்சபைக்குத்தான் கொடுக்க வேண்டும். அதை பிரித்து கூறுபடக்கூடாது.
அது மினிமம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எந்த அளவு விதைக்கிறையோ 1 மடங்கோ 2 மடங்கோ 3 மடங்கோ, அப்போ தான் பொருளாதாரத்தை அறுவடையை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக மல்கியா 3:10 சொல்கிறது, காணிக்கைகளை ஆலயத்தில் தரிசனங்கள் ஏராளம் இருக்கிறது, கொடுங்க, காணிக்கைகளை விதையுங்கள். மூன்றாவது, அதே காணிக்கைகளை ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள் என்று சொல்லி சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியேயும் விதையுங்கள். நான் சொல்லுவேன், ஐயா ஒரு 10 ரூபாய் ஒரு மாதத்தில் ஏழைக்கு கொடுக்க மாட்டிங்களா? ஒரு 10 ரூபாயை ஒரு விதைக்கு கொடுக்க மாட்டிங்களா? ஐயா ஒரு 10 ரூபாய் மிஷினரிக்கு எடுத்து வைக்க மாட்டிங்களா? நீங்கள் கிறிஸ்துவன் சொல்கிற என்ன அர்த்தம் இருக்கிறது? அத்தனை அவர்லாம் அள்ளி தட்டினார் உங்கள் கையில். நீங்கள் உங்கள் பலனா, உங்கள் சாமர்த்தியமாக சம்பாத்தி வச்சுருக்கீங்க. அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த சத்துவம். கையை இறுக பிடிச்சிங்கன்னா வலிக்கும், ஆனால் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா வலிக்காது. ஆண்டவர் சொல்லார், உன் கையை தர நான் வானத்தை திறப்பேன், உன் கையை தர வானத்தை திறப்பேன். அவரோடதையே நான் கொடுக்க மாட்டேன் பிடிச்சி வச்சுக்கிட்டா எவ்வளோ அறிவீனோ? விதைத்து பாருங்கள், அறுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் சந்ததிகள் ஓஹோன்னு இருப்பாங்க. ஸோ தசம்பாகம், காணிக்கை, அதே காணிக்கைகளோடு சேர்ந்த ஏழைகள், திக்கற்ற பிள்ளை, விதவைகள், அனாதைகள், மிஷினரிகள், மிஷினரி ஊழியத்தை தாங்குங்க. ஒரு அற்புதமான ஊழியம் அது. மிஷினரி ஊழியத்தை தாங்குகிற சபைகள் நிச்சயமாக வளரும், நிச்சயமாக வளரும். எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். 1000 மிஷினரிகளை தாங்க வேண்டும், 1000 மிஷினரி ஆலயங்களை கட்டி கொடுக்க வேண்டும். நிறைய இருக்குது அன்பு தேவ பிள்ளைகளே. 4வது, பிராண்ட் நியூவாக அப்படியே வாங்கி யூஸ் பண்ணாமல் கர்த்தருக்கு கொடுப்பது. 5வதாக அப்புறம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் ஓஹோன்னு வைக்காம விட மாட்டார். ஸோ கொடுத்த காகங்கள். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். மேலோட்டமாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன், நிறைய டெப்த்தாக இருக்குது. இந்த கொஞ்ச நேரத்தை அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை ஆஸ்வதமாக இருக்கும். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிதாவே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு யார் யாரெல்லாம் விதைப்பதற்கு, கொடுப்பதற்கு, தேவராஜ்யம் நிலத்தில் விதைப்பதற்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களை பலப்படுத்துங்கப்பா. வாழ்க்கையில் விதைப்பு மறுப்பின்ற பிரமாணத்தை அபியாசப்படுத்தி வெற்றியாக வாழ உதவி செய்யுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.